ஸ்பைன்ல முதுகு தண்டுவடத்துல கீழ் முதுகு தண்டுவடத்துல வந்து ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை டிஸ்க் பல்ஜ்னால ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை சயாட்டிக் நரம்பு அழுத்தத்தினால ப்ராப்ளம் இருந்தாலோ, நமக்கு நடை வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நடை ஒரு பக்கம் சாஞ்சமா இருக்கும், கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி நடப்பாங்க, நிற்கவே முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஸ்பைனல் கரெக்ஷன் சொல்லி ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணோம்னா அந்த நடை வந்து எல்லாமே பாஸ்டர் எல்லாமே கரெக்ட் ஆகும். அதை பத்தி இப்போ டீட்டெயிலாக சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், நான் ஜெயசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம், லம்பாரில் வந்து டிஸ்க் வந்து பல்ஜாக இருக்குது, ப்ரொலாப்ஸாக இருக்குது, இல்லை ப்ரொட்ரூஷனாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சயாட்டிக் நரம்பு அழுத்தப்பட்டிருக்கு, இதனால வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடை வந்து ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி ஆகிடும். பெல்விஸே வந்து ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு நல்லா டில்ட் ஆகிருக்கும், இல்லைனா ரைட் சைடு வந்து நல்லா டில்ட் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து நிற்க முடியாத அளவுக்கு நல்லா கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க, நிமிரவே முடியாது, நிமிர்ந்தாலே வலி அதிகமாக இருக்கும். உட்காந்தாலும் கூன் போட்ட மாதிரி உட்காருவாங்க, நடந்தாலும் கூன் போட்ட மாதிரி நடப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைனல் கரெக்ஷன் சொல்லி ஒரு சில ப்ரொசீஜரான எக்ஸசைஸ் இருக்குது. அது வந்து அந்த ஸ்பைனல் கரெக்ஷனும் ஆகும், நடையும் கரெக்ட் ஆகும், வலியும் குறையும். அதை மாதிரியான பேசிக்கான எக்ஸசைஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பெல்விஸே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி சாஞ்ச மாதிரி நடப்பாங்க, ஒரு பக்கம் இப்படி சாஞ்ச மாதிரியே நடப்பாங்க, இல்லை இந்த பக்கம் சாஞ்ச மாதிரி நடப்பாங்க. இது L4 L5 லெவலில் டிஸ்கில் பாதிப்பு சிவியராக இருந்தாலோ, இல்லை L5 S1 லெவலில் பாதிப்பு சிவியராக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து அந்த ஸ்பைனை வந்து நல்லா அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, இப்போ இந்த பக்கம் இப்படி வளைஞ்சிருக்காங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற மாதிரி சோறு ஓரமாக இருந்துக்கிட்டு 90 டிகிரிஸ் கையை சப்போர்ட் பண்ணிவிட்டு காலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இடுப்பில் வெயிஸ்ட் லைனில் கை வச்சு மைல்டாக ப்ரெஷர் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அதே போல் திரும்ப மைல்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். இதை போல் செய்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த ஸ்பைனலில் இருக்க அலைன்மெண்ட் வந்து நல்லா ஆகும், உள்ள டிஸ்கில் இருக்க கம்ப்ரெஷனும் ரிலீஸ் ஆகும். இது வந்து அந்த இடத்துல இருக்க டைட்னஸையும் குறைக்கும், உள்ளே இருக்கிற ஸ்பைனை வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரும். இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே கையை வச்சு திரும்ப கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி செய்யலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், செய்ய செய்ய எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் குறையுது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னா மேலே கூட கையை வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணுறப்போ அந்த ரிப்கேஜில் நல்லா கை சப்போர்ட் பண்ணி செய்கிறப்போ நமக்கு அந்த ஹோல் ஸ்பைன்லையுமே லம்பார் லெவலில் இருந்து தொராசிக் லெவல் வரைக்கும் வந்து அந்த ஸ்பைனலை வந்து நல்லா அலைன்மெண்ட் பண்ண முடியும். வளைஞ்ச மாதிரி நடக்கிறது வந்து கிராஜுவலாக இது செய்ய செய்ய குறையும், பேலன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது இன்னொரு நல்ல ஸ்ட்ரெச் எப்படின்னா நின்றுட்டு பண்ணுறது. இதுவும் வந்து அந்த பெல்விஸ் வந்து நல்லா வளைஞ்சி இருக்குது, அந்த ஸ்பைனல் வந்து சரியான ப்ராப்பரான அலைன்மெண்ட் இல்லை, அந்த கர்வேச்சர் இருக்குது, அதை ஸ்ட்ரைட் பண்ணுறது எப்படின்னா நல்ல சோறை பார்க்குற மாதிரி நின்றுட்டு எந்த அளவுக்கு கையை வந்து சவுத்தில் டச் பண்ண முடியுமோ டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு முட்டியை லேசாக பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஸ்பைன் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்பைன் வந்து கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா அலைன்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், குதிகளில் தான் நல்லா வெயிட் போகும். இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும், திரும்பவும் பண்ணணும். இது வந்து நல்ல மேலே வாலில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு நல்ல இந்த ஸ்பைன் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி லேசாக முட்டி மட்டும் மடக்கிட்டு குதிகாலில் வெயிட் கொடுத்த மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பிட்டேஷன் பண்ணுறப்போ அந்த இடுப்பில் இருக்கிற அந்த வளைவு, அந்த ஸ்பைனல் கர்வேச்சர்லாம் வந்து நல்லா நார்மல் ஆகும், ப்ராப்பராக ஸ்பைன் வந்து நல்லா அலைன்மெண்ட் ஆகும். இதே போல் வளைவு வந்து ஒரு பக்கமாக இருக்குன்னா கையை வந்து கொஞ்சம் சைடாக தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரெச் வந்து கொடுக்குறப்போ இந்த இடத்துல இருக்கிற வளைவு வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல இப்படி வளைவாக இருந்ததுன்னா அங்கே கொடுக்குறப்போ இந்த இடத்துல நல்ல வளைவு வந்து அந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகும். இதுவும் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 ரிப்பிட்டேஷன் பண்ணலாம். சப்போஸ் அந்த பக்கம் வளைவு இருக்குது, ஸ்பைன் வந்து ஒரு பக்கமாக சாஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த கையை வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அதே போல் நீஸ் மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி குதிகாலில் வெயிட் கொடுக்குற மாதிரி ஹோல்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பிட்டேஷன் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஸ்பைனல் கர்வேச்சர் இருந்தாலும் சரி, ரைட் சைடில் அந்த ஸ்பைனல் கர்வேச்சராக இருந்தாலும் சரி, கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் வந்து அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும், பேலன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், பாஸ்டர் வந்து நல்லாவே கரெக்ஷன் ஆகும். முக்கியமாக இந்த பெல்விக் வந்து டில்ட் ஆகி வளைஞ்ச மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து ஸ்பைனல் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், டிஸ்க் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம்.
வளைஞ்ச மாதிரி நடக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இப்போ இப்படி வளைஞ்சிருக்காங்க, ஒரு பக்கம் ஏறி இருக்குன்னா இந்த பக்கம் வந்து மசில்ஸ் வந்து டைட்டா இருக்கும். இப்படி கீழே இறங்குன மாதிரி இருக்க இடத்துல வந்து மசில்ஸ் வந்து வீக்கா இருக்கும். இது வந்து நம்ம டைட்னஸையும் ரிலீஸ் பண்ணணும், அந்த மசில் வீக்னஸா இருக்கிறதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன ஒரு ஸ்டூல் வச்சு நின்றுக்கணும். எந்த கால் வந்து மேலே தூக்குன மாதிரி நடக்கிறாங்களோ அந்த கால் பக்கம் வந்து சைடா சவுர் பக்கம் இருந்துக்கணும். கால் வந்து கீழே தாங்கின மாதிரி நடக்கிற கால் வந்து இந்த சைடில் இருக்கணும். இருந்துட்டு லேசாக அந்த காலை மட்டும் கீழே டில்ட் பண்ணி இறக்கணும். அதுக்கப்புறம் மேலே தூக்கணும். அதுக்கப்புறம் லேசாக கீழே ஷிஃப்ட் பண்ணி இறக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு மேலே தூக்கணும். லைட்டாக ஷிஃப்ட் பண்ணி மேலே தூக்கணும். இது ஒரு 5 செகண்ட்ஸ் கீழே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்குறப்போ ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். இது பண்ணுறப்போ அந்த பெல்விக்கில் இருக்கிற டைட்னஸ் குறையும், அந்த மசில் வீக்னஸும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இதனால வந்து நமக்கு ஸ்பைனல் அலைன்மெண்ட்டும் ப்ராப்பர் ஆகும், பெயினும் வந்து நல்லாவே குறையும். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடை வந்து கரெக்ஷன் ஆகும், அந்த பாஸ்டர் கரெக்ஷன் ஆகும், அந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஆகும். எங்களோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்குது, எந்த எக்ஸசைஸுமே செய்ய முடியல, வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஸ்பைனல் அலைன்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோக்கால் இருக்குது. இது மூலியமாக அந்த ஸ்பைனில் வந்து கரெக்ஷன் பண்ணி அந்த அலைன்மெண்ட்டை வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணுவோம். இதுக்கு வந்து நாங்கள் மேனுவலாகவும் செய்வோம், மெக்கானிக்கலாகவும் சில ப்ரொசீஜர்ஸ் வந்து செய்கிறோம். இது மூலியமாக அந்த ஸ்பைனல் கரெக்ஷன் ஆகும், உள்ளே இருக்கிற வலியும் குறையும், அவங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நடையும் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாளாக ஸ்பைனலில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எங்களோட சென்டரில் வந்து இதை போல் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால்ஸ் மூலயமா எவ்வளோ வலி இருந்தாலும் அதை வந்து நாங்கள் குறைச்சி அனுப்புகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஸ்பைனல் வந்து ப்ராப்பராக கரெக்ஷன் பண்ணி அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கும், உங்களுக்கு அந்த வலி குறையிறதுக்கும், அந்த சயாட்டிக் நரம்பு அழுத்தத்தில் வந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் நாங்கள் முழு உதவி வந்து உங்களுக்கு செய்கிறோம். இந்த வலி வந்து உங்களுக்கு திரும்ப வராத அளவுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.